மட்டுமின்றி இணையவை வீட்டு பாடத்தை செய்வதற்கும் கைபேசி திரையில் அதிக நேரம் செலவழிக்கின்றனர். அதனால் மாணவர்களுக்கு தலைவலி, கண் பாதிப்புகள், முதுகுவலி உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. மேலும் எவ்விதமான உடல் இயக்கங்களும் இல்லாத சூழலும் ஏற்படுகிறது. ஆனால் எதிரினோ இந்த இணைவை கல்வினால் வரும் பின் விளைவுகளை சற்றும் சிந்திக்காமல் சரி என்று வாதிடுவது எனக்கு வியப்பளிக்கிறது. அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். சுவர் இருந்தால் தானே சித்தம் வழியிலும் நடுவர் அவர்களே. ஒரு சமூகத்தின் நிறம் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது நடுவர் அவர்களே. அது இணைவை கல்வியில் சாத்தியமில்லை. வெறுமனே பாடங்களை கற்றுக்கொள்வது மட்டும் முழுமையான கல்வி கிடையாது. மாணவர்கள் பள்ளியில் பயிலும் போது பள்ளி செயல்பாடுகளான மன்ற செயல்பாடுகள், ஆய்வுக்களங்கள், சோதனை செய்து கற்றல், தேசிய விழாக்கள், ஆண்டு விழா போன்றவற்றில் ஈடுபட்டு தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்கின்றார்கள். அத்தகைய வாய்ப்பு இணைவை கல்வியில் கிடைக்குமா நடுவர் அவர்களே? வகுப்பறையில் அரசியல் நேரடி கண்காணிப்பில் தேர்வு எழுதி வந்த மாணவர்கள் இன்று ஆன்லைன் முறையில் தேர்வு எழுதுவது என்பது மாணவர்களை காப்பியடிக்கும் தவறான பழக்கத்துக்கு தள்ளி தேர்வு முறையை கேள்விக்குத்தாக்குகிறது நடுவர் அவர்களே. இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வகுப்பறையில் நடத்தப்படும் பாடங்களில் கிடைக்கும் தெளிவையும் புரிதலையும் ஆன்லைன் வகுப்புகளால் வழங்க முடியாது என்பதே உண்மை. ஆன்லைன் வகுப்புகளால் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுகிறது. எனவே இணைவை கல்வி மாணவர்களை வாக்களிக்கிறது என்று தீர்ப்பளிக்குமாறு தங்களை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேனல்ல உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.